வணக்கம். ஏன்னா புயல் மழை ஒரு காலத்தில் ஆல் இண்டியா ரேடியோ குறைந்த காற்றழுத்த மண்டலம் உள்ளது, பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுங்கள் என்பது 1974க்கு முன். இன்று பாருங்கள், புயலுங்கிறது 3 ஸ்டேஜ். ஸ்டார்ம் இங்கிலீஷில் நவுனு. நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் சன்லைட்டு டெம்பரேச்சர், சன்லைட்டினுடைய டெம்பரேச்சரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். பூமிக்கு வருகின்ற அந்த சூரியனுடைய வெப்பம், அதற்கு அடுத்ததாக கடலினுடைய வெப்பம், கிட்டத்தட்ட சி டெம்பரேச்சர் 26 டிகிரிலேருந்து 27 இருக்கும். இன் டெப்த்து 150 மீட்டருக்கு அந்த சேம் டெம்பரேச்சர் இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2. நம்பர் 3 வந்து எர்த்தினுடைய சைக்கிளிக், வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் டைரக்ஷனுக்கு போகிறோம். இந்த 3 ஸ்டேஜ் தாங்க நம்ம வந்து புயலாக மாறுவதற்கும் அடிப்படை காரணங்கள். சரிங்க, பேசிக் ரீசன் சொல்லிட்டீங்க. சூரியனில் வெப்பம் அதிகமாக இருக்குது டியூ டு குளோபல் வார்மிங்குமிங்க. அப்போ ஓசோன் லேயர் டிப்ளேஷன் ஆகுது. இதெல்லாம் காலங்காலமாக கேட்ட கதை. இப்போ என்ன சார் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அந்த சென்ட்ரலில் வர்ற ஈக்குவேட்டாரில், ட்ரோபிக்கல் ஈக்குவேட்டாரில் அப்பர் சைடில் இருக்கக்கூடிய ட்ரோபிக்கல் கேன்சரும், லோயர் சைடில் இருக்கக்கூடிய கேப்ரிகானும் நமக்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், பர்டிகுலராக சி லெவலில். ஸோ இப்படி ஆகும் பொழுது நமக்கு வெப்பம் பூமியை தாக்கும் பொழுது அதனுடைய காற்றழுத்தமானது குறைந்த காற்றழுத்து ஒன்றும், ஆழ்ந்த காற்றழுத்தி 2வது ஸ்டேஜும், 3வது ஸ்டேஜில் பார்க்கும் பொழுது காற்றினுடைய தாழ்வு மண்டலம் 4 புயலாக மாறி 5 மிக அதிக தீவிர புயலாக மாறுது. சரி, எவ்வளோ சார் கிலோமீட்டர் அப்படின்னு கேட்குறீங்க, மைண்ட் வாய்ஸ் கேட்குது. ஸோ 31 கிலோமீட்டரில் குறைந்த காற்றழுத்தம், 31 to 51 அது தாழ்வு மண்டலம், 52லேருந்து நாம் எடுத்துக்கிட்டோம்னா 52 to 62 வந்து பார்த்திங்கன்னா ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலம், 63லேருந்து 87 ஒரு ஸ்டார்ம் புயல் ஏற்படுகிறது, 88 to 117 பார்த்திங்கன்னா தீவிர புயல். நெக்ஸ்ட்டு 1180 to 165 மிக தீவிரமான புயல், 165 to 221 வந்து தான் ரொம்பவும் விகரஸ் கடுமையான தீவிர புயல். அப்போ ஆகும்பொழுது தாங்க அந்த தானே புயல் பாண்டிச்சேரி டு அந்த கடலூர் பகுதியில் வந்தது. 135 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 40,000 பீப்புள் இறந்தாங்க. பல்லாயிரக்கணக்கான மரங்கள் வாழ்வியல் விழுமியங்களாக வாழ்வாதாரங்கள் இருந்தது, பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது அந்த தானிய புயல் என்பது நமக்கு நன்கு தெரியும். நோ சரி சார், இது எப்படி நம்ம ஷார்ட் ஃபார்மில் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, இப்போது தீபாவளிக்கு ஒரு பட்டாசு கொளுத்துறீங்க, கம்மி மத்தாப்பு. சரி, அதை சரௌண்டிங்கில் எப்படி இருக்கும், டெம்பரேச்சர் இருக்குமா இருக்காதா, அதான்